எப்படி ஒரு விஷயத்தை ரசிக்கிறது? ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் ஏபிஜே அப்துல் கலாம். 7ஆம் வகுப்பு மாணவிகள் கூடியிருக்கிறார்கள். 1994ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக பதவியேற்க இல்லை. பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அவர் ஒரு வார்த்தை கேட்கிறார், ஐஸ்வர்யா ராய் எதற்காக உலக அழகி பட்டம் பெற்றார்? நிறைய குழந்தைகள் பதில் சொன்னார்கள். அவள் அழகாக இருந்தாள், அவள் புத்திசாலியாக பேசினாள், அவள் அழகாக நடந்தாள். ஒரு குட்டி பாப்பா எழுந்திருச்சு சொல்லிச்சு, அவள் ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்றால் அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று பேசி. நாமளா இருந்தா அந்த குழந்தைய பேசியே சாவடிச்சிருக்கோம். என்ன திமிரு பாரு, எப்படி எல்லாம் பேசுது பாரு, உன் முகரக்கட்டைக்கு இதுவேற உனக்கு கேட்குதா என்று அந்த குழந்தையின் சிறகை முறித்திருக்கும். ஆனால் கலாம் அந்த குழந்தையை கொண்டாடி தீர்த்தார். ரசனையின் புள்ளியில் அவர் நின்றதனால் தான் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரு மெய்ஞானியாக இதுவரைக்கும் நம்முடைய மன அறைகளில் அவருக்காக ஒரு இடம் இருக்கிறது என்றால் ரசனையின் வல்லவராக நான் அவரை பார்க்கிறேன். இந்த சமூகத்தின் பால் நீங்கள் ரௌதரம் பழக வேண்டும் என்றால் நீங்கள் பேரன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பேரன்பு கொள்வதற்கு ரசனை என்கின்ற புள்ளியில் நீங்கள் நின்றாக வேண்டும். நான் ஒரு நாள் பாடம் நடத்திட்டு இருந்தேன். என் வகுப்புல யாரும் ஃபெயிலாகிறது கிடையாது. அவ தயாரா தான் இருப்பா, நாம விடுறதில்லை. ஒரு முறை 9வது வகுப்பிற்கு நான் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் வேலைக்கே போகல. ஒரு மாசம் எனக்கு கிடைச்ச வேலை. அந்த 800 ரூபாய்க்காக பீஸ் கட்டணுங்கிறதுனால போனேன் அந்த வகுப்புக்கு. ஒரு 9வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒருத்தன் பின்னால் இப்படி கிறுக்கிட்டே இருந்தான். பாடம் நடத்தும் போது என்னடா இருக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அவன் எழுந்திருச்சு நின்று கேட்டான், நீ பாடம் நடத்துறியா? நான் ஏதாவது கேட்டேனா? நான் கிறுக்கும் போது நீ என்ன கேட்கிறேன்னா பெருசா இருந்தான். இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி கிறுக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன், என்னப்பா செய்யற கூடன்ட்டு. பக்கத்தில் இருக்கிற பையன் அந்த டைரியை பிடிச்சி புடுங்கி கொண்டாந்து கொடுத்தாங்க என்கிட்ட. உஷாரா முன்னால் உட்காந்துட்டான், பின்னால் போன அடிப்பாங்கிறதுனா. இந்த டைரியில் எழுதி இருந்தான் பாருங்க பையன், 14 வயசு, 9th ஸ்டாண்டர்ட். நான் நடத்தினது அறத்துப்பால், திருக்குறளை மூடி வச்சுட்டேன், அப்புறமா படிச்சுக்கலாம். அது என்ன எழுத்து பாருங்க, 4 வித பண்புகளும் இருக்கும். மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எனக்கு, ஒரே வாட்டி தான் படித்தேன். 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவசைய 4 முறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் ஐயமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட பீடி வாங்க காசு இல்லை, பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன் என்று எழுதினார். இன்னிசை வெண்பா. இவ்வளவு சிறப்பாக எப்படியப்பா எழுதுறேன்னு வெளியில வந்து கேட்டா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. பேர் சுஜாதா மிஸ் +2. ஒரு ஆசிரியர்கிட்ட இதை சொல்லணுமே, கேட்டுக்கிட்டு ஆசிரியர் அவனை உயிரோட விடணுமே. ரசனை என்கின்ற புள்ளியில் என் இதயம் நிலைத்திருந்த காரணத்தினால் அந்த குழந்தையிடம் வெளிப்பட்ட காமத்தை பார்க்காமல் அந்த வயதிற்கே உரிய அந்த காதலால் தள்ளப்பட்ட அந்த சொற்களினுடைய லயத்தை நான் ரசித்தேன். அந்த பையனை வெளியில கூப்பிட்டேன், நல்லா எழுதுறப்பா. இல்ல மிஸ், எல்லாரும் என்ன திட்டுறாங்க, நான் நல்ல பையன். இல்ல மிஸ், அப்படி சொல்லாத, எழுது. எனக்கு எழுதலாம் வராது, நல்லா எழுதுறப்பா, எழுது. மரபா எழுதுற, எழுது. வராது மிஸ், எழுத வருது, தத்தக்காரன் கொடுக்குறேன். தத்தக்காரன் என்ன மிஸ்? ராகம் கொடுக்குறேன், எழுதுப்பா. எழுதுனா என்ன பரிசு வேணுமோ கேள், தரேன். அவன் கேட்ட பரிசு என்ன தெரியுமாங்க? 9வது வகுப்பு மாணவனிடத்தில் நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தை சொன்னான், பாரதிதாசன் கவிதை வாங்கி தருவீங்களா மிஸ்? பாரதிதாசன் கவிதையை கேட்கக்கூடிய 9வது வகுப்பு மாணவன். வாங்கி தரேன், எழுது. எப்படி எழுதுறது மிஸ்? தான தனந்தன தான தனந்தன தானா, தான தனந்தன தான தனந்தன தானா, இவ்வளவுதான். தெரியலையே மிஸ் எழுதுறதுக்கு. அடி எடுத்து கொடுத்தேன். அவ வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவ வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தா மனசை தொட்டு. எழுதுறியா? நாளைக்கு எழுதிட்டு வர மிஸ். பையன் எழுதிட்டு வந்தாங்க. என்னை கேட்டால் பாரதி எழுதிய வீரியம் மிக்க பாடல்கள் எல்லாம் அந்த 14-15 வயதில் தான் சாத்தியம். அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் ரசனையை நாம் கெடுத்து விட்டதன் காரணமாகத்தான் வன்முறையாளர்களாக அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. இது ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன். இந்த குழந்தை சொன்னாங்க, எழுதிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. கண்ணுக்குள் இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே. தத்தகாரம் தப்பவே இல்லைங்க. கண்ணுக்குள் இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடி வாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி என்னை வாட்டுவதேனோ பாங்கி. பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து குழைக்க நீயும் போகிறியே நில்லு, என கொல்லுவதேனோ சொல்லு. நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து இந்த அனசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வயர போதில வளைஞ்சி நெளிஞ்சு கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. முடிச்சான். நான் கூப்பிட்டு சொன்னேன், நாளைக்கு உன்னை சந்திக்கிறேன். பாட்டு முடியலன்னு. பாட்டு முடியல, என்னை போட்டு மிதிக்கலாமான்னு பாட்டை முடிக்காத. வேற எப்படி மிஸ் முடிக்கிறது எனக்கு தெரியாது. பாட்டை முடிச்சுட்டு வா, புக்கு வாங்கிக்க. அடுத்த நாள் பாட்டை முடிச்சுட்டு வந்தான்.
நான் காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல, நான் காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேலே என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடுறேண்டி சாலம் நாம கூடுவது இந்த காலம். இதெல்லாம் அந்த பிள்ளைங்க எழுதுச்சிங்களா இல்லை அந்த பிள்ளைங்க எழுதுனதா சொல்லி நீயே எழுதுனதெல்லாம் சொல்லி முடிக்கலாம். ஐயா, ஒரு ஆணாக இருந்தாலாவது நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். தன் காதலிக்காக அந்த பையன் எழுதின பாட்டு. மனதிலே உணர்வு நிலை மோதுகின்ற பொழுது அதை உடல் சார்ந்த சிந்தனையில் செலுத்தாமல் கலை சார்ந்த சிந்தனையின் பக்கம் திருப்புவதற்கு ஒரு ரசனையின் புள்ளி தேவைப்படுகிறது. அந்த ரசனையின் புள்ளியில் நின்று கொண்டுதான் எத்தனையோ கவிஞர்கள் மிகப்பெரிய பேர் இலக்கியங்களை எழுதி குவித்திருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் இறந்து போனாரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். என்ன மாதிரியான கவிஞருங்க, என்ன மாதிரியான ரசனை கொண்ட ஒரு மகா கவியாக நான் அவரை பார்க்கிறேன். பல நேரங்களில் இதை நான் சொல்லி இருக்கிறேன். அவருடைய மனைவியார் இறந்த நேரம் எங்க மனசுல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கிறேன். துக்கத்தில் ரசனை வருமாங்க? துக்கத்தை ரசிக்க முடியுமாங்க? தமிழில் முடியும். அவர்கள் மனைவி இறந்த பொழுது அவர் எழுதிய ஒரு கவிதை எது தெரியுமா? நானும் மரபின் மைந்தன் முத்தையாவும் முன்னால் நிற்கிறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார், இவ யார் தெரியுமா? இங்க படுத்திருக்கிறாளே, இறந்து படுத்திருக்கிறாளே, இவ யார் தெரியுமா பர்வீன்? பாலைவனத்திற்கு என்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் எனக்கு என்று படைக்கப்பட்டவள். இப்படி சொல்ல முடியுமாங்க? இப்படி சொல்ல முடியுமா? அவரால் முடிந்திருக்கிறது. அவருடைய ஒரு அழகான புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார், உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன். முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. அவர் எழுதுகிறார், என்னுடைய ரசனையினுடைய அந்த டிகிரி இருக்கு இல்லையா, அந்த முள்ளினுடைய டிகிரியை கரெக்டா 360 அப்படி அந்த டிகிரிக்கு மாத்தினது கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சொற்கள். பிரமாதமா எழுதினாருங்க. ஒரு விஷயம், ஒரு படத்துல ஒரு டயலாக் வருது, அந்த படத்தினுடைய ஒரு டயலாக சொல்லி ஒரு கட்டுரை எழுதுறார். முகலே ஆசம்னு ஒரு படம், ஹிந்தி படம். அந்த பேரரசனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய காதலியும் சந்திப்பதை அந்த தோழி பார்த்துருவா. தோழி பார்த்த உடனே அதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று அவன் சொன்ன பொழுது அவன் என்ன செய்வா, நேரா வந்து அந்த மெழுகுவர்த்தியினுடைய அந்த தீபத்தை அந்த கத்தியால அப்படி ஒரு அணைக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். ராஜா கேட்பான், இளவரசன் கேட்பான் அந்த பொண்ணு கிட்ட, இரவில் எரிகின்ற மெழுகுவர்த்திகள் ஏன் காலையில் அணைக்கப்படுகின்றன? கேள்வி இதுதான். அவன் சொல்லுவா, அதுக்கு பதில் சொல்லுவா, இரவிலே இருட்டிலே நிகழ்கின்ற ரகசியங்களை வெளியில் அது சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அது அணைக்கப்படுகிறது என்று அவன் பேசுவார். அவர் அந்த கற்றை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாருங்க. நான் வியந்தங்க, என்ன மாதிரியான ரசனை இது? ஒரு விட்டில் ஒன்று பறந்து வருது, தீபத்துக்கிட்ட வந்த உடனே சிறகெல்லாம் எரிஞ்சிருது. தீபம் கிட்ட கேக்குது விட்டில், ஏன் என்ன இப்படி சாகடிக்கிற? நீ என் மேல பைத்தியமா இருக்கிற? தீபம் பதில், நான் உன்னை தேடி வரலையே, நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? இல்லையே. விட்டில் சொல்லுதுங்க, நான் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு விட்டில் சொல்லுது. எதை? விளக்கை பார்த்து சொல்லுகிறது, ஏ விளக்கே, நான் உன்னை காதலிக்கவே இல்லை, நீ ஏன் என்னை சுட்டிருக்கிறாய்? பின்ன நீ ஏன் என்னை தேடி வர? நான் உன்னை காதலிக்கவில்லை, பின்ன நான் இருளை காதலிக்கிறேன். அது எப்படி நம்புறது? நீ பகலில் எரிந்து பார், வருகிறேனா என்று உனக்கே தெரியும். இதுதாங்க இந்த நிலையில் நின்று ரசிக்கக்கூடிய விஷயமே ஒரு தலைமுறையோடு காணாமல் போய்விட்டது என்பதுதான் ஏக்கமே. இன்றைய குழந்தைகள் எதை ரசிக்கின்றன? பேட்மேன், ஆண்ட்மேன், ஸ்பைடர்மேன், எல்லாமே செத்து போயிட்டாங்க, ஒன்னொன்னா சாவுறாங்க. அவெஞ்சர்ஸாமே. நாங்கள் இளமையில் இருக்கின்ற பொழுது எங்கள் கதாநாயகர்கள் இறந்ததே கிடையாதுங்க, எங்களுடைய ரசனைக்கு இறப்பே கிடையாது. அதுதான் தமிழ் மரபு தருகின்ற ரசனையின் புள்ளி. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். ஒரு உருது கவிதையை சொல்றேன், நிஜமா சொல்றேங்க. இது ஒரு மனநிலையில இருந்துகிட்டு கேட்கணும் இந்த ரசனைங்கிற விஷயம்லாம். இந்த கையில மல்லிகைப்பூ சுத்திக்கிட்டு பின்னால திண்டு போட்டு இப்படி கேட்டுப்பாங்க தெரியுமா? அந்த மனநிலையில இருக்கணும் இதெல்லாம் கேட்க. அடுத்த வினாடி செத்தாலும் பரவாயில்லங்கிற மனநிலைக்கு வரும்பொழுதுதான் ரசனையே சாத்தியமாகும். நாம எப்படி அடுத்த வினாடி எப்படியேனும் வாழ்ந்து விட மாட்டோமா என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மால் ரசித்து விட முடியும்? பாருங்களேன், ஒரு காதலி இடத்தில் ஒரு காதலன் இப்படி பேசுறான். நான் சொல்றேங்க, இந்த வார்த்தையை நான் இப்பொழுது உச்சரிக்கிறேன். நீங்கள் ஆழமாக இதை மனதிலே நினைத்துக் கொண்டால் இன்றைக்கு இரவு உங்களுடைய உறக்கத்தினுடைய வெளிச்சமாக அடுத்த நாள் காலை புதிய மனிதனாக எழுந்திருப்பீர்கள். ரசனை அதுதான் செய்யும். ரசனை மனதை கழுவும். பாருங்க, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு மீர் எழுதுகிறான், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் இடையில் எதற்கு பகை என்கின்ற புதிய உறவு? அவ்வளவுதாங்க மனிதனை வழிகாட்டிய ஒரே வரி. நீயும் நானும் பிரிஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் உனக்கும் எதுக்கு பகைங்கிற புதிய உறவு? என்னை வேறு நிலையில் சிந்திக்க வைத்தது ஒரு கவிதை இருக்குங்க. உலகத்திலேயே ரொம்ப கொடுமை எது தெரியுமாங்க? கொடுமை எது தெரியுமா? தனிமை. தனிமை போல் கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. ஒரு கவிஞன் எழுதுகிறான், தகித்து கிடக்கிறேன்,
தகித்து கிடக்கிறேன். கடல் அளவு நீர் இருந்தாலும் குடித்து விடுவேன், அவ்வளவு தாகம். கடலுக்கு எங்கே போவேன்? பாலைவனத்தில் நிற்கிறேன். கானல் நீராகவாவது வந்து விட்டு போக மாட்டாயா? என்னை காதலிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பெண்ணே, ஒரு துரோகமாவது செய்து விட்டு போ. அவ்வளவுதான். அதை நினைத்துக் கொண்டாவது வாழ்ந்துருவேன்ல. எந்த நினைவும் இல்லாமல் இருப்பது கொடுமை அல்லவா? துரோக நினையிலாவது வாழ்ந்து விடுகிறேன். எங்க அப்பா என்னுடைய பேச்சுக்கு பெரிய ரசிகருங்க. உயிரோட இல்ல, வந்துருவாரு. எங்க பேசினாலும் வந்துருவாரு. ஒரு நாள் மேல வந்து உட்கார்ந்துருக்காரு. டீ போட்டேன். டீ மா ஒரு லெமன் டீ போடுங்க. போய் லெமன் டீ போட்டுட்டு இருக்கேன். வெளியில வர அழுதுட்டு இருக்கா மனுஷன். எதுக்குப்பா அழுறீங்கன்னு கேட்கிறேன். ஏன்பா அழுறீங்க? இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா, அந்த ரேடியோ ஆஃப் பண்ணு. ஒரு கசால் போயிட்டு இருந்ததுங்க. ஒரு வரி அவரை நாசம் பண்ணிருச்சு. மனசை போட்டு நசிச்சு போட்டுருச்சு அவருக்கு. என்ன வரி தெரியுமா? நான் சொன்னேன், என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, விடு. ஒண்ணும் இல்ல. இல்லப்பா, எதுப்பா? என்னப்பா டிஸ்டர்பன்ஸ்? எதுப்பா சொல்லுங்கப்பா. அந்த பாட்டை திருப்பி போடு. ரீவைண்ட் பண்ணி போடுறான். பாட்டு இவ்வளவுதாங்க. எங்க அப்பாவை உழுக்கிற பாட்டுங்க. நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று நினைக்கவே இல்லை. அப்ப சொல்லிட்டு நான் அழுதாருங்க. நான் என்ன நினைச்சேன், இவர் அம்மாவுக்கு முன்னால யாரையோ நினைச்சிருக்காரு போல இருக்கு. என்ன நினைச்சேங்க, குற்றவாளிங்க. நான் அப்படி நினைச்சேன். பிறகுதான் தெரிந்தது, கவிஞர்கள் நேரடி அனுபவத்தில் தான் துக்கிக்கிறார்கள் என்று இல்லை. அந்த அனுபவம் வந்து எந்த வார்த்தையில் வந்து சேர்கின்ற பொழுதும் யாருக்கோ நேருகின்ற துக்கத்தை தன் மனதில் எடுத்துக்கொள்கின்ற பேரன்பு படைத்தவர்கள் தான் கவிஞர்கள் என்பதனை புரிந்து கொண்ட நிலை. பாரதி அப்படித்தானே எழுதினான். பாரதியினுடைய தவிப்பு எல்லாம் அப்படிப்பட்ட தவிப்பு தானே. நமக்கு கவிஞர்களுக்கு பஞ்சம் வந்து விட்டது. வார்த்தைகளை போய் திருடுகிறார்கள். யாருடைய வார்த்தைகளை எல்லாம் திருடுகிறார்கள். திருடி வருவது அல்ல கவிதை. கவிதை உள்ளத்தில் இருந்து எழுவது. உன் கண்ணால் உறங்கிக் கொள்கிறேன் ஒரு பாட்டு நான் ரொம்ப ரசிச்சது. பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். ரொம்ப ரசனையினுடைய உச்சத்தில் இருக்கிறேன். அதனால் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கூஜானா தாழி ஃப்ளவர் வாஸ்னு சொல்லுவாங்க. அந்த தாழி, கிரேக்க தாழி ஒண்ணு இருக்குங்க. அந்த கிரேக்க தாழியில ஒரு சின்ன ஓவியம் இருக்கு. அந்த ஓவியத்தை பார்த்து ஒரு கவிஞன், கீட்ஸ் அவன் பேர், கீட்ஸ்ங்கிற கவிஞன் எழுதின ஒரு பாட்டை கவிக்கோ மொழிபெயர்த்தாருங்க. நான் வியந்த ஒரு பாட்டு, ரொம்ப ரசிச்ச ஒரு பாட்டு. அந்த ரசனை அப்படியே கடத்த முயற்சி செய்கிறேன். வல்ல இறைவனின் அருள் இருந்தால் அது உங்கள் மனதையும் வெளிச்சமாக்கும். அந்த ஓவியத்துல ஒரு இளைஞன் தன் காதலியை இப்படி போட்டிருக்கான். காதலி இப்படி இருக்கான், கிட்ட நெருங்கி இருக்கான். அந்த மாதிரி ஒரு படம் எழுதுறான் கீட்ஸ் எழுதுனதை கவிக்கு எழுதுறாரு. துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய். அடுத்ததுதாங்க கவிதை. நீ அதை ஒருபோதும் எட்ட போவதில்லை. எப்படி எட்டுறது? அதான் ஓவியமாச்சு. அங்கதானே நிக்கிறோம். போவே முடியாது, அவ்வளவுதான், ஃபைனல். அடுத்ததுதாங்க கவிதையினுடைய உச்சம். வருத்தப்படாதே வாலிபனே, உன் காதலி ஒளிமங்கவே மாட்டாள், அழகாகவே இருப்பாள். அதை விட உச்சம், நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாய். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஏதோ ஒரு புள்ளியின் அமைதியில் நம்முடைய மனதை எடுத்துக்கொண்டு நிறுத்தி விடுவது. அந்த புள்ளியினுடைய அந்த நினைவு இருக்கின்ற வரைக்கும், இறப்பு வரும் வரைக்கும் வாழ்க்கை இனிமையானது. இறப்பு வரும் வரைக்கும் வலி கிடையாது. அந்த ரசனையை மனதிற்குள் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்க